2 படம் வேறு ஓடலையே. ஆக்சுவலி அலிபாபாவில் வந்து நான் 8 பேர் பார்த்தேன் தேட்டரில் உதயமில். கட்டுறதுக்குள்ள அந்த 8 கூட காணும். குரூப்பாக பண்ணி 4 ஹிட்டோ 4 ஃப்ளாப்போ கொடுக்கறதுக்கும் சோலோவாக 2 ஃப்ளாப் கொடுக்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுண்ணா. யூ வில் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ சிங்கிள் பர்சன். உங்களோட படத்தோட ஒரு வீடியோ லிங்க்கை வெங்கட் பிரபு அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லி ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க. அது என்ன தேங்க்ஸ் ஆத்தா அவருக்கு மட்டும்? எப்போ நான் பிரபு பிரேம் பேசிக்கிட்டாலும் அது ஆத்தான்னு தான் சொல்லுவோம். ஓ ஆமாம், அது கொஞ்சம் மாறினா கெட்ட வார்த்தை மாதிரி கேட்கும். ஆனால் அது ஆத்தா. விஷ்ணுவும் சரி நானும் சரி, வி டேக் அவர் ஃபெயிலியர்ஸ் ஆஸ் லைட்லி ஆஸ் வி டேக் அவர் சக்ஸஸஸ். விபி வந்து சென்னை 28 கம்போசிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என் பாட்டு போட்டு வெளில டேய் என்னடா பாட்டு போட்டு வச்சுருக்கோம் அவனுக்கு குட்ரா இப்போ இவன் அந்த அத்துக்கிறப்பா இவனுக்கு வேறு போட்டு கொடுத்துரு. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நடக்கும். வணக்கம். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் பெயர்லேயே வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதை சால்வ் பண்ணிவிட்டேன். ஏன்னா பண்டிகை படத்தில் வந்து கிருஷ்ணா அப்படின்னு இருக்குது. கிரகணம் படத்தோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன், கிருஷ்ணா குலசேகரன் இருக்குது. சில பேர் KRESHNA கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான்? அதாவது இதெல்லாம் நானே தூக்கி என் தலையை கட்டிக்கிட்டு தான். ட்விட்டர் டேக்கில் வந்து கிருஷ்ணா குலசேகரன் இருக்குது. என் பேர் கிருஷ்ணா குலசேகரன். KRESHNA வந்து எங்கள் அம்மா வச்சு பாடுறா அப்படின்னாங்க. வச்சு பார்த்தேன், நல்லா பார்த்தேன், நல்லா 2 படம் வந்துச்சு. எதுக்கு நம்ம இத்தனை வருஷமாக ஒரு பேரில் இருக்கோம், எதுக்கு மாற்றணும்னு ஐ கேம் பேக் டு கிருஷ்ணா. அப்புறம் விக்கிபீடியாவில் போய் பார்த்தா கிருஷ்ணா சேகரன் இருக்குது. சேகர் எங்கள் அப்பா பேர், குலசேகரன். இதெல்லாம் எதுவுமே இல்லை. கிருஷ்ணா தான் என்னோடய ஆன்ஸ்க்ரீன் நேம். என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாத்துலேயும் கிருஷ்ணகுமார் குலசேகரன் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கிருஷ்ணான்னு சொல்லுங்கள். KRISHNA. பேரை வந்து KRESHNA லைட்டாக ஒருத்தரை மாற்றி ட்ரை பண்ணலாம் சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தனை இருந்துட்டு தான் வெளில வந்திருக்கேன். See, the thing is when the going gets good, the good gets going இருப்பாங்கல்ல. ஓகே, எல்லாம் நல்லபடி நடக்கும்போது எதுவும் தோணாது. பிரச்சனை இருந்தால் தான் கோயிலுக்கு போகிறோம். சந்தோஷமாக இருக்கும்போது யார் கோயில் போவோம்? நான் போகவே மாட்டேன். படம் ஒன்று ஓடலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லிவிட்டு Tuesday Thursday Saturday வருதும். அப்புறம் நான்வெஜ் இல்லை. அப்புறம் இத்தனை வாடி கோயிலுக்கு போகிறேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடியே என்னோட 2 படம் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நான் எனக்குள்ளேயே நான் கேட்ட கேள்வி என்னென்னா, உன் உழைப்பில் நீ வந்து நம்பிக்கை இல்லாதப்போ தான் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அதுக்காக சாமி கும்பிடாதன்னு சொல்ல, கும்பிடு. இதுக்காக கும்பிடாத, பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாத சொல்லி நான் ஃபுல்லாக விட்ரா பண்ணிக்கிட்டேன். செய்கிற வேலையை மட்டும் நம்புவோம், சாமிக்கிட்டேயும் போவோம். சந்தோஷமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது. இதுதான் மேட்டர். போன வாட்டி பார்க்கும்போது இவ்வளோ தத்துவ ஞானியே இல்லைங்க, செம்ம ஜாலியாக இருந்தீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அவ்வளோ தத்துவ ஞானத்துற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? இதை திருப்பி கேளுங்க. எதை கேட்கணும்? திரும்ப இதே கேள்வி திருப்பி கேளுங்க. இதே கேள்வி திரும்ப கேட்கணும். உங்கள் பேரில் வந்து அப்போ மாற்றம் பண்ணுறீங்களே, என்ன விஷயம் இல்லை? என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணால் ஏதாவது நடக்கும்னு தான். அவ்வளோதான். 2 versions ஆஃப் கிருஷ்ணா. எஸ். ஓகே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. RJ பாலாஜி அவரோட வாய்ஸ் ஓவரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நரேட்டிவ் வச்சு ப்ரிலூட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஐடியா வந்து படம் ஆரம்பிக்கும் போதே அந்த ஐடியா இருந்துச்சு, இல்லை படம் எடுத்து முடிச்சப்போ தான் எழுதுனீங்களா? அது இல்லை. இப்போது ஃபெரோஸ் வந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கிளியராக இருக்க ஒரு பையன். அது ப்ரொமோஷன்லேருந்து எப்படி பண்ணோன்னு கரெக்டாக பிளான் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோவை வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எடிட்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் RJ பாலாஜி தான் வாய்ஸ் ஓவர் பண்ணோன்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் தான் இது. இது சடனாக யாரோ சொல்லி தோன்ற ஐடியா கிடையாது. ஃபெரோஸ் இஸ் பை ஹிம்செல்ஃப் வெரி ஸ்மார்ட். எது பண்ணால் தனியாக தெரியும், எதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெய்லர் பண்ணுறாங்க, நம்மளே அதை மாதிரி பண்ணணும்லாம் யோசிச்சிருக்கான். அட் த சேம் டைம் படத்துலேயும் அந்த ஃபோக்கஸ் இருக்குது ஃபெரோஸ்க்கு. ஸோ 100% கிரெடிட் வில் கோ டு ஃபெரோஸ் அண்ட் மை எடிட்டர் பிரபா. நிதின் சத்யா அவங்களோட கேரக்டர் ரெட் ஹெட்டாக நடிச்சிருக்காங்க. உலகத்திலே ரெட் ஹெட்டாக நடித்த முதல் ஆன் ஆக்டர் அவர் தான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? இப்போ ரெட் ஹெட் வந்து நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்ப்போம்ல, இங்கிலீஷ் படம், இந்த லேடிஸ்லாம் ரெட் ஹெட். ஆமாம், அதுதான் சிரிச்சேன். அதுதான் சிரிச்சிங்க. ஓகே. நிதின் சத்யாவும் நானும் வி கோ வே பேக். ஒரு 10-12 இயர்ஸாக பழக்கம் இருக்குது. ஜெனரலாக பேட்மிண்டன் ஆடிட்டே இருக்கும்போது ஐ நோ நிதின் இஸ் கிரேட் ஆக்டர். நிதின் சத்யாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. என்னுடைய இப்படி நான் நடிப்பேன்னு எப்படி ஃபெரோஸ் நம்பினானோ, எனக்கு சத்தியமாக இந்த படத்தில் நான் நடித்த மாதிரி நான் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கல. சிமிலர்லி நிதின் சத்யா கூட பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுறேன் நெக்ஸ்ட்டுன்னு கேட்டான். நான் ஃபெரோஸ் படம் பண்ணடா, விஜயலட்சுமி தான் ப்ரொடியூசர், போய் பாரு அப்படின்னு கேஷுவலாக பேசின பேச்சு தான் அது. அவன் போய் விஜயலட்சுமியை பார்த்து ஃபெரோஸை பார்த்துட்டு ஹீ லேண்டட் திஸ் ரோல்.
ஜீரோ இன்ஹிபிஷன்ஸ். நான் வந்து ரெட் அடிக்க மாட்டேன், நான் விக் வச்சுக்கிறேன், அதெல்லாம் இல்லாமல் நேராக போய் கலர் அடிச்சுக்கிட்டு 1 வருஷம் சுற்றினேன் அந்த முடியோட. அண்ட் அந்த டெடிக்கேஷன் ஒரு சைடு விட்டாலும் அந்த ஆன் ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணும்போது நல்லா சிரிச்சிட்டேன். அவனை அப்படி பார்த்தே இல்லை. ஐ மீன் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் சீன் ஹிம் ஜாலியாக அப்படி கலடாக பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் எமோஷனாக அழுவுறது அவ்வளோதானே பார்ப்போம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு முந்திரி சேட்டுன்ற ஒரு இமேஜினரி கேரக்டர் தூக்கி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அவன் இப்படி தான் பார்ப்பான், இப்படி தான் பேசுவான்றது வந்து ஃபெரோஸ் சொல்லலை, அது அவனாக பண்ண விஷயங்கள். அது கண்ணாடி பாதி வச்சுக்கிட்டு இப்படி தான் பார்த்து இப்படியே பேசுவான் பானு பண்ணிக்கிட்டு. ஐ மீன் திஸ் இஸ் சம்திங் ஹீ கிரியேட்டட். உங்களோட படத்தோட ஒரு வீடியோ லிங்க்கை வெங்கட் பிரபு அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லி ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க. அது என்ன தேங்க்ஸ் ஆத்தா அவருக்கு மட்டும்? தேங்க்ஸ் ஆத்தாவா? ஸ்கூல் வெங்கட் பிரபு என்னோட ஸ்கூல் சீனியர். வெங்கட் பிரபு, நான், பிரேம்ஜி, யுவன், வைபவ், நாங்களாம் ஒரே செட்டு. விஷ்ணு, நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த பேட்சில். கார்த்தி, சூர்யா எல்லாம் சீனியர்ஸ். ஒருத்தர் பார்த்து அப்படி தான் பேசிப்போம். ஆத்தாண்ணா பூசா இருக்கேங்க, வா தா போ ஆத்தா. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. எப்போ நான் பிரபு பிரேம் பேசிக்கிட்டாலும் அது ஆத்தான்னு தான் சொல்லுவோம். ஓ ஆமாம், அது கொஞ்சம் மாறினா கெட்ட வார்த்தை மாதிரி கேட்கும், ஆனால் அது ஆத்தா. எங்க ஆத்தா, உங்க ஆத்தா, அந்த ஆத்தா. நான் கெட்ட வார்த்தைலாம் சொல்லுங்க. இல்லை கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு படத்தை அவர் வச்சிருவாரு. வச்சாலும் வைப்பார், சொல்ல முடியாது. அதுக்குள்ள நான் வச்சிருக்கேன். நீங்கள் வச்சிருங்க, நான் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. செம்ம. அடுத்த படத்தை நீங்கள் இப்படி தான் வைக்கிறீங்க. வெங்கட் பிரபுவே ஷாக்காக இருக்கு. ஆமாம், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வாத்தா வாத்தா அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ எல்லாரும் சார் சார் ஜின்றீங்கல்ல, நாங்கள் அங்கேயே அப்பயே ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே ஒரு வாத்தா போ வாத்தான்னு. இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் யூ அக்செப்ட் யுவர் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ், ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்போர்ட்னஸ் எங்க வந்துச்சு? விஷ்ணுவும் சரி நானும் சரி, we take our failures as lightly as we take our successes. லைக் என்னோட அலிபாபாவும் கட்டுறதுக்கெல்லாம் சுத்தமாக ஓடல. ஸோ நான் வந்து யோசிச்சிருந்தேன், என்னடா அது அமெரிக்காவிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, 2 படம் வேறு ஓடலையே. ஆக்சுவலி அலிபாபாவில் வந்து நான் 8 பேர் பார்த்தேன் தேட்டரில் உதயமில். கட்டுறதுக்கெல்லாம் அந்த 8 கூட காணும். ஸோ பயங்கரமாக சோகத்தில் எங்கள் அண்ணனை பார்க்க அங்கே போயிட்டேன். எங்கள் சர்வம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் மூணாரில். ஃப்ரைடே ரிலீஸு, சாட்டர்டே போட்டேன் நான். அவங்ககிட்ட போய் அவங்க எதாவது சொல்லுவான்ல, என்கரேஜிங்காக எதாவது சொல்லுவான், மோட்டிவேட்டிங்காக எதாவது சொல்லுவான் இல்லையா. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்னடா அது 2மே ஒர்க் அவுட் ஆகல, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னப்போ அவன் என்ன சொன்னான், இசட் உனக்கு என்ன வரணுமோ அது வந்துடும், நீ அதுக்கு வெயிட் பண்ணாலே போதும், இது மாதிரி அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துடாத. இல்லை என்ன 2-3 பேர் வந்து வேறு குரூப்பாக படத்தில் கேட்டுட்ருக்காங்க, ஒரு 4 கேரக்டர்ஸ் 5 கேரக்டர்ஸு 5 ஹீரோஸ் 4 ஹீரோஸு, நீ அதை பண்ணாத, ஏன்டா பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் ஒரே பதில் தான் சொன்னான். ஐ திங்க் இட் வாஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் அட்வைஸ் ஐ எவர் ஹேட். குரூப்பாக பண்ணி 4 ஹிட்டோ 4 ஃப்ளாப்போ கொடுக்கறதுக்கும் சோலோவாக 2 ஃப்ளாப் கொடுக்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னா, யூ வில் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ சிங்கிள் பர்சன். ஸோ நீ யோசி, அந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் கழுகு நடந்துச்சு என் லைஃப்பில். அண்ட் தென் கழுகு ஹேப்பன். அப்போலேருந்து கழுகு புகழ் கிருஷ்ணா. தென் இமிடியட்லி ஆஃப்டர் தட் யாமருக்கா ஹேப்பன் கண்டினியூஸ்லி. தியேட்டரில் போய் பார்த்தேன், 8 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்கேயாவது ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்களே. என்னை அலிபாபா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து கிரிட்டிசைஸே பண்ணல யாரும் ப்ரெஸ்ஸில். மீடியா நெவர் கிரிட்டிசைஸ் மீ. ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரிபடி ஃபார் தட். பிகாஸ் அதுதான் என்னோடய செகண்ட் படம் பண்ணது என்கரேஜிங்காக இருந்தது. மீடியா என்னை டிஸ்கரேஜ் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை டிஸ்கரேஜ் பண்ணல. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போது வந்து ஒரு பெரிய படம் கூட வந்தது, நான் அப்புறம் காணாமலே போயிட்டேன். இட் வாஸ் a ஹியூஜ் ஃபில்ம். அதாவது என்னென்னா, நான் வந்து 10 lakhs அட்வர்டைசிங் பண்ணேன்னா அவங்க வந்து 2 crores பண்ணாங்க. ஸோ யூ கேன் see the volume of advertising they've done. அதில் அப்படி நான் காணாம போயிட்டேன். என்னோட 2வது படம் நான் காணாத போனதுக்கு பெரிய காரணம் நம்ம வெங்கட் பிரபு, எங்கள் ஆத்தா. சரோஜா கூட வந்தேன், தேவையா எனக்கு? சரோஜா கூட வரல. ஐ கேம் வித் கட்டது கதவு, கேம் வித் சிங்கம். ஓகே, தாங்குமா சிங்கம். ஐயோ, ஸோ சிங்கத்தோட வந்தேன். சிங்கத்தோட நல்ல முடியல, அப்படியே காண போயிடுச்சு என் படம். சார் சந்தோஷம். when you celebrate your success, you should admit your failures இல்லையா? நான் இப்போது என்கிட்ட யார் வந்து பேசணும்னு சொல்கிற ஒரே விஷயந்தான், dust it off your shoulder. ஏன் டென்ஷன் ஆகிட்டது நம்ம போது, you're going to ruin your health, you're going to ruin your head. தப்பான விஷயங்கள் தோணும், தப்பான விஷயங்கள் செய்ய தோணும், வேணாம் விட்டுரு. நடந்தது யூ கான்ட் சேஞ்ச் த பாஸ்ட் இல்லையா, பட் யுவர் ஃபியூச்சர்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். டெஃபினட்டா. அதுக்கு எதுக்கு சோகமாக அழுதுகிட்டு ஜாலியாக போயிடலாமே ஃப்ரெண்ட்ல. அட
புரியுது. வெரி சிம்பிள் லாஜிக். எனக்கு சூர்யா என்ன சொல்கிறது ஞாபகம் இருக்குது. நான் வாஸ் ஆன் ஃப்ளைட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்து சீட்டில் சூர்யா இருந்தார். நான் ஹலோ சொன்னால் என்ன சீனியர் தானே. ஸோ எங்கள் ஸ்கூல் பசங்களை பற்றி என்னோட கிளாஸ்மேட்ஸ் பற்றி அவர் கேட்டுட்டு இருந்தார். ஓகே, அப்படி இவன் எப்படா இருக்கான், அவன் எப்படா இருக்கான், இல்லை நல்லா இருக்காங்கண்ணா அப்படின்ன உடனே அவர் ஒன்றே என்ன சொன்னார், சினிமான்ற மேப்பில் உனக்கு நிற்க இடம் கொடுத்துருக்காங்க, நீ அது வரைக்கும் சந்தோஷப்படு. நிறைய பேருக்கு நிற்க கூட இடம் இல்லை, இப்போ நீ உன் டெரிட்டரியை மார்க் பண்ணிக்கூடாதுனாரு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கிவன் மீ சென்சிபிள் அட்வைஸ். ஸோ நான் இப்போ யாக்கை வந்து சுத்தமாக சரியாகவே போகல. இட் வாஸ் அ டிசாஸ்டர்ஸ் ஃபில்ம். பட் எனக்கு சூரியன் அப்போ சொன்னது ஞாபகம் இருக்குது, நீ நின்றுட்டுருக்க, நெக்ஸ்ட் நடக்க ஆரம்பி, ஓட ஆரம்பி. ஸோ தட் கெப்ட் மீ அலைவ். ஐம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ எப்போ பண்டிகை. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டன் லாட் ஆஃப் குட் திங்ஸ் டு மீ. அதை விட பெரிய மேதாவி அட்வைஸ் எங்கள் தாத்தா கொடுத்தாரு என்கிட்ட. எனக்கு இல்லை, எங்கள் அம்மா கொடுத்தாரு. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? எங்கள் தாத்தா சொன்னாங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேட் அ கிரேட் இம்பாக்ட் இன் மை லைஃப். என்ன சொன்னாங்கன்னா, வி ஹேட் அ ஹியூஜ் பிஸ்னஸ் லாஸ். ஸோ எங்கள் அம்மா அழுதுகிட்டு எங்கள் அப்பா தாத்தா கிட்டே போயிருக்காங்க. அப்போ எங்கள் தாத்தா சொன்ன ஒரே விஷயம், பணம் வந்து நாளைக்கு சம்பாரிச்சிடலாம், ஆனால் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கா, ஹெல்த் போனால் மட்டும்தான் கஷ்டம் அப்படின்னாரு. ஸோ as long as I am healthy, I can handle anything. நம்ம இதுக்கு முன்னாடி யக்ஷன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணியிருந்தோம். ஹவ் இஸ் யர் ஃப்ரெண்ட்? இப்போ வந்து சூப்பர் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகிட்டாரு ஆர்யா அவர்கள். அவங்க உங்களெல்லாம் ஏதாவது கூப்பிட்டு எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ணி அவனெல்லாம் மிரட்டுவாங்களா? அப்படிலாம் அதை உண்டா? அதாவது என்னென்னா, இப்போது ஒரு படம் ஓடலைன்னா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த படத்தை பற்றி யோசிப்போம். கரெக்டாக. அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் என்ன பண்ணுவோம், 8 மணிக்கு மேலே எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதான் நானும் பண்ணேன். ஒரு நாள் ஜாமிக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் நான் முடியல, கொஞ்சம் லைட்டாக வெயிட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி வந்துடுறேன் நாளைக்கு, சூப்பர் மச்சான் வந்துடுறேன். ஒரு 3:30க்கு எஞ்சி வந்தது. என்ன மச்சான் 3:30க்கா? மதியமா? இல்லைக்கா, நான் தூங்குறது 2 மணிக்கு, எப்போ நான் 3:30க்கு வருவேன்னா, மச்சான் நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர் டு. அது எப்படின்னா, எனக்கு சினிமாலேயே க்ளோசஸ்ட் அப்படின்னா ஜாமி தான். ஃபார் எனி திங், எதுக்கு வேணால் நான் போகலாம் ஜாமி கிட்ட. அண்ட் இது வரைக்கும் நோ சொல்லி நான் கேட்டதே இல்லை. நான் கேட்டதுக்கும் சரி, கண்டெம்பரரிஸ் கேட்டதுக்கும் சரி, அவர் நோ சொல்லி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் தான், நத்திங் எல்ஸ். பீப்புள் ஸ்டில் லவ் ஹிம். நான் உங்கள்கிட்ட ஒரு நம்பரை வாங்குறேன், ஃபோன் பண்ணி ஒரு இன்டர்வியூ கேட்குறேன், ஓகே பண்ணுறேன், நோ தான் சொல்ல மாட்டார். சூப்பர்ல, செம்ம ஹெல்த்தி ஃப்ரீக், ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவரை பார்த்தா நம்மளுக்கு தோணும் இல்லையா, என்னடா இப்படி இருக்கா அந்த மனுஷன். அவருக்கு எந்த கெட்ட பழக்கணும் இல்லை சார். அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு, அவர் தம் அடிக்க மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்கோ மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் மேட்ச் பண்ண முடியாது. அந்த ஸ்கூலில் கொஞ்சம் அப்ரெண்டிஸாக சேர்ந்தாலே போதும், நல்லா ஃபிட்டாக இருப்பேன். நம்ம வந்து நம்மளோட ரெகுலருக்கு வந்துடலாம். கண்டிப்பாக. அவ்வளோதான். உங்களோட ஃபஸ்ட்டு படம் நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு வந்து மணிரத்னம் அவர்கள் படத்தை சின்ன பையனை ஓடி வந்தது தான் ஞாபகம் வருதா, இல்லை எப்படி? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு நான் அஞ்சலி தான் ஞாபகம் வரும். நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். நான் வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி டான்ஸ் ஆடியிருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அப்பா அண்ணா டைரக்டர் அப்பா ப்ரொடியூசர் வந்துட்டாருன்னு. அதெல்லாம் கிடையாது. நான் வந்து 97, 98, 99, 2001 வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட் பின்னாடி டான்ஸ் ஆடியிருக்கேன். நம்ம குஷ்பு மேம் பின்னாடி, சிம்ரன் மேம் பின்னாடி, அப்புறம் ஐஸ்வர்யா பின்னாடி, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் பின்னாடி ஆடியிருக்கேன். 3000 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு டான்ஸுக்கு அப்போவே. ஸோ 3000 ருபீஸ் பர் டான்ஸ்னால் நான் பாட்டு போயிட்டு ஆட வேண்டியது தானே. ஸோ அது பண்ணியாச்சு. அப்புறம் 20 இருக்கேன்னு நான் தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுருக்கீங்களா? இருக்கேன்ட்ட பத்திரமா வச்சுருக்கீங்க. ஸோ யூ வில் பி ஷோயிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உதயா படத்தில் நடிச்சிருக்கேன். உதயா நடிச்சிருக்கேன்னு நான் சொன்னால் யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் டெரரிஸ்ட்டு, அப்புறம் அஞ்சலி, நிறைய பண்ணிட்டேன். அண்ணனும் நீங்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறீங்கன்ற மாதிரிலாம் இனிஷியலாக வந்துச்சு, அதெல்லாம் உண்மையா? நானே கேட்டேனே. நான் வானவராயன் வல்லவராயன் எங்கள் அண்ணன் தானே பண்ண சொன்னேன். நான் வானவராயன் வல்லவராயன் நான் கேட்ட ரெண்டு பேர் யார் தெரியுங்களா? விஷ்ணு, யுவன். 2 பேரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து அண்ணன்ட்ட கேட்டதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்குது. அவர் வந்து யாரோ கேட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம ஆக்டர் பிரதர். ஐயோ, நிறைய பேருக்கு தெரியாது. இஸ் அ வெரி அனிமேட்டட் காய், பட் வெரி ஷை. பயங்கரமான ஆர்டிஸ்ட். கூப்பிட்டு வந்துடுவீங்களா எப்படியாவது ஒரு தடவை? கஷ்டமா? வரமாட்டார், வேலைக்கு ஆகலை. ட்ரை பண்ணுவோம். கிரகணம் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வாட் வாஸ் யுவர் குவெஸ்டன் டு த டேரக்டர்? அவங்க நரேட் பண்ணி முடிச்சோன்னே கிரகணம் மாதிரி ஒரு கதை. எனக்கு இல்லைன்னு வந்து இந்த கதையை 3 நிமிஷம் தான் சொன்னான். 3 நிமிஷம்? 3 minutes. யூ ஜஸ்ட் டோல் மீ, இந்த இது நடக்குது ப்ரோ, இந்த இடத்துல நீங்கள் வருவீங்க, இது உங்களுடைய ஏரியா. அவன் 3 நிமிஷத்துலேயே அந்த மொத்த கதையும் அவ்வளோ அழகாக சொல்லிட்டான். ஐ டென்ட் ஹேவ் டு ஹியர் த ரெஸ்ட் ஆஃப் இட். அண்ட் இது என்கிட்ட அவர் கதை சொல்லும்போது அவர் 21 வயசோ 22, இப்போ 24, 25 ஆயிடுச்சு நினைக்கிறேன். 3 வருஷம் ஆயிடுச்சு படம் பண்ணி.
பட் வி ஃபினிஷ் ஃபிலிம். அவர் என்ன சொன்னால் 10 நாள் இங்கே வந்தால் போதும், எந்த கெட்டப்பில் வந்தால் நான் முடிச்சுதான் உங்கள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன பண்ண போகிறான் 10 நாளில் அப்படின்னு. பட் he did a brilliant job. இல்லை ஒரு 10 நாள்னு சொல்லும்போது கூட யூ ஹேட் த கான்ஃபிடன்ஸ். Yeah, because he narrated very well and he shot also very well and we had an extraordinary cameraman. And படம் வந்து whatever happens during that phase, அந்த கிரகணம்க்கு ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, 2 minutes or 2.5 minutes, அந்த 2.5 minutesல நடக்கிற ஒரு கதை தான் இந்த படம். ஸோ இந்த ஷெல் தான் இதுதான் டைம், இங்கே தான் நடக்குது கதை. இதுக்கு வெளியிலேருந்து நிறைய பேர் இதுக்குள்ளே வருவாங்க இல்லையா, அந்த 2 minutesக்குள்ளே. That forms the crux of the film. Okay. So what happens in 2 minutes? In 5 different lives. படத்தில் ஆக்சுவலி நான் செகண்ட் ஹாஃபில் தான் வருவேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சொல்லிட்டீங்களா, பரவாயில்லையா? டேரக்டர் திட்டமிட ஃபோன் பண்ணி டேரக்டர் எழுதிட்டார். உண்மை சார், இப்போல்லாம் மொதல் ஷோ நிமிஷமே டிசைட் பண்ணுறாங்க இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு. இதை நான் சொல்கிறதால எதுவும் ஆகிட போகிறது கிடையாது, எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நீங்கள் உங்களோட ஜேர்னிலேயே ஒருத்தர் இல்லை 2 பேர்னு வச்சுக்கோங்க, 2 பேர் கண்டிப்பாக தேங்க் பண்ணணுன்னா யாரை தேங்க் பண்ணுவீங்க, எதுக்காக தேங்க் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பாவை தேங்க் பண்ணுவேன். பிகாஸ் இஃப் இட் வாசன்ட் ஃபார் மை டேட் ஐ வுடன்ட் பி ஹியர். ஏன்னா வந்து நடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ வாடா அப்படின்னு எனக்கு கதையை சொல்லி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி we lost a lot of money. பட் பரவாயில்லைன்னு சொல்லி இன்னொரு படம் பண்ணார், அதுவும் சரியாக போகல. பரவாயில்ல இன்னொரு படம் பண்ணார். ஸோ தட் ஒர்க்ட். ஸோ தட்ஸ் கரெக்ட். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் மை டேட் ஃபர்ஸ்ட். நம்பர் 1 மை ஃபாதர். நம்பர் 2 நான் யார், யுவன். எனக்கு யுவன் ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு. இந்த கழுகு ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யுவன். அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. அலிபாபாவும் கட்டுறது கதை ஓடலை. நான் 2 கதை போய் சொன்னேன், இதில் 2 கதை இருக்குப்பா அப்படின்னு. ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிப்பா, ஒன்று வந்து இது மாதிரி கழுகு கதை அப்படின்னு. கிருஷ்ணா காமெடி வேண்டாம், நீ இது பண்ணு அப்படின்னு. ஏன் அப்படி, வை வுட் ஹி ஆஸ்க் மீ டு டு a risky project? சரி நான் இதே பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை தூக்கிட்டு சொன்னால் ஒருத்தன் கிடையாது ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்புறம் கடைசியில் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி வி ப்ரொடியூஸ் த ஃபில்ம். ஸோ கழுகு தி ஆரிஜின் ஆஃப் கழுகு இஸ் பிகாஸ் யுவன் ஸ்டார்டட். ஏன்னா அப்போல்லாம் நிறைய காமெடி படம் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம காமெடி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் காமெடி படம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், இதுவும் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ யுவன் செட் நோ இது இஃப் திஸ் ஒர்க்ஸ் யூ டூ த காமெடி. ஸோ ஐ டிட் கழுகு. இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ ஐ வுட் தேங்க் ஹிம் ஃபார் தட் அண்ட் ஃபார் த மியூசிக் அண்ட் ஃபார் த சப்போர்ட், கான்ஸ்டன்ட் சப்போர்ட். நீங்கள் வந்து அவ்வளோ க்ளோஸாக ஒய்எஸ்ஆர் கூட பழகிட்டு இருக்கிறதுனால கேட்குறேன், எப்படிங்க பாரபட்சமே இல்லாமல் சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அவரோட சிக்னேச்சர் ஹிட்ஸ் அழகான மெலடிஸ் கொடுத்துட்டே இருக்காது? அது அவங்க அப்பா மாதிரி சார். நான் வந்து 3 கோடி சார்ஜ் பண்ணுவேன், நான் வந்து வருஷத்துக்கு 5 படம் தான் பண்ணுவேன், நான் வந்து 5 பாட்டு தான் கொடுப்பேன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் டைரக்டரையும் புது ப்ரொடியூசரையும் புது டைரக்டரையும் மதித்து அவங்களையும் பெரிய டைரக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி சிமிலராக பாட்டு போட்டு கொடுக்குற ஒரே ஆள் நம்ம ஆள் தான் இப்போது ஒய்எஸ்ஆர். 100%. நீ டூ த நம்பர்ஸ். ஒரு 17 படத்தில் எத்தனை பாட்டு இருக்கும்? லெட்ஸ் சே 10 ஃபிலிம்ஸ். ஓகே, 50 சாங்ஸ். 50 சாங்ஸில் 15 ஹிட்ஸ் கொடுக்குறான்னு வைங்களேன். 15 வச்சுப்போம். Take any other music director who does like 6 films. He is also given the same number of hits or even less. ஸோ நான் யுவன் சொல்கிறது தான், என்னப்பா இத்தனை பாட்டு அண்ட் யுவனுக்கு 15 கம்மி. நீங்கள் யாக்கையில் பார்த்தாலே 3 பாட்டும் ஹிட்டு, வானவரையில் எல்லா பாட்டும் ஹிட்டு. ஓகே, சம போதாகது ஹிட்டு. ஸோ இஸ் சக்ஸஸ் ரேட் இஸ் ஃபார் பிகர் பட் த வால்யூம் இஸ் ஆல்சோ பிகர் பிகாஸ் he loves music and he loves whoever comes to him. இல்லை அதுதான் எனக்கு டவுட்டு, எப்படி ஒரு கிரியேட்டிவ் ஜீனியர் இருந்துகிட்டே இருக்கும் இது கண்டினியூஸாக? எவ்வளோ டேரக்டர்ஸ் வருவாங்க, எவ்வளோ பாடல்கள் வரும், எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வரும், அதுவும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் வேறு பாட்டு பண்ணணும். அப்பா தான் சார். ஐ திங்க் ஹிஸ் ஃபாதர்ஸ் கிஃப்ட் இஸ் தேர் வித் ஹிம். இருக்கு. 100%. அது 2வது விஷயம் வந்து யாராக இருந்தாலும் அவங்கள வந்து சமமாக ட்ரீட். சரி புது பையனா, புது ப்ரொடியூசராக, சரி ஓகே இந்தா வச்சுக்கோ, அப்படி கிடையாது. டஸ் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் ஒர்க். அது அமேசிங். அது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் விபி, ஒய்எஸ்ஆர், உங்கள் அண்ணன் விஷ்ணுவர்தன் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அதாவது பாட்டு போட்டு வச்சுருக்கீங்களா? எங்கெல்லாம் தெரியாமல் சீக்ரெட் பிளேலிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்களா? 2-3 டியூன்ஸ் இருக்குது. நான் ஈவன் உட்காந்து ஜாலியாக பண்ணது. ஒரு யாக்கையில் ஒரு டியூன் ஒன்று போட்டதுக்கப்புறம் விபி வந்து சென்னை 28 கம்போசிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என் பாட்டு போட்டு வெளில டேய் என்னடா பாட்டு போட்டு வச்சுருக்கோம் அவனுக்கு குட்ரா, அது நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு. எப்பா சும்மா இருப்பா, நான் வச்சுக்கிறேன். டேய் குட்ரா பரவாயில்லடா, நீ வேறு போட்டுக்கூடா, நீ எப்பா உடுப்பா என்ன. யுவன் வந்தோடனே எப்பா யுவன் அதை எடுத்துக்கிறேன்ப்பா, இவனுக்கு வேறு போட்டு கொடுத்துரு. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நடக்கும். டேரெக்டாகவே சொல்கிறாருங்க, டேரெக்டாகவே நாங்கள் சண்டை போட்டுப்போம். யுவன் பிரபுக்கு ஒரு சாங் போட்டால் நான் இல்லை செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அலிசே பிரபு இது எனக்கு கூட. இன்ஃபேக்ட்
மாஸ்க் ஒரு டியூன் போட்டு அது யூஸ் பண்ணல, நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன். அந்த டியூனை ஒரு படத்தில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நான் தூக்கிடுவேன். அதை அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். நான் கேட்டுருவேன், நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீ யூஸ் ஓகே. இந்த இன்டர்வியூ ஒரு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஐடியா என்ன உள்ள விட மாட்டான். நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. இதே மாதிரி ஜாலியான பையனாகவே இருங்க. தேங்க்யூ. இன்னொரு ஜாலியான செஷனில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட், அதாவது அபே ஜோத்பூர்கரோட மியூசிக்கல் கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வேலு 10 SRT ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சைனீஸ் காலர் சட்டையை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு இருந்தாரு. வேலு நீங்கள் கேட்குறீங்களே, அதுதான் காரணமே. சக்ஸஸ். நன்றி, மிக மிக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தோன்னே. அடுத்து ராகுல் வந்து அடுத்த வாட்டி மியூசிக்கல் கான்வர்சேஷன் சிங்கர்ஸ் கூடயோ இல்லை ஒரு கம்போசர் கூடயோ பண்ணுறீங்கன்னா அவங்களோட ரிங்டோன் என்ன அப்படின்னு கேட்க சொல்லியிருந்தீங்க. செம்ம கேள்விங்க, அடுத்த வாட்டி கண்டிப்பாக கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்ப்போம். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இந்த இண்டஸ்ட்ரி என்னால் முடியுமா, தனியாக முடியுமா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக என்னால் இங்கே நிற்க முடியாது. நான் கடைசி வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே வித் மீ.